உதகை படகுள்ள ஏரியின் நீர் நிறமாறி காணப்பட்டதால் அணு விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா இன்ற ஏரியில் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை படகுள்ள ஏரி நீர் பச்சை நிறமாக மாறியது. இதனால் ஏரி நீரை ஆய்வு செய்ய சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் பரிந்துரை செய்தார். அதன் பேரில் அணு விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா இன்று படகுள்ள ஏரியில் ஆய்வு செய்து ஏரிகள் 10 இடங்களில் நீர் எடுத்து சோதனைக்கு அனுப்பி வைத்தார். இப்போ அமைச்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கள் லோக்கல் அமைச்சர் மிஸ்டர் ராமச்சந்திரன் டூரிசம் அமைச்சர் இந்த லேக்கை பார்வையிட கூப்பிட்டுருந்தாங்க. என்னென்ன இதில் ப்ராப்ளம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் மேடமும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. இது ப்ராப்ளம் இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு. வெளியேருந்து வர்றது எங்கெங்கே இருக்குது, அவுட்லெட் எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ வாட்டர் ஏதாவது அதில் பொல்யூஷன் இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி தான் மெயின் பர்பஸ். ஸோ இன்னைக்கு சாம்பிள்லாம் எடுக்க சொல்லியிருக்கு. மேலாக்க பார்க்கும்போது பார்த்தோம்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர். எப்பயுமே வீட்டில் கூட நீர் மேலே தொட்டிலாம் இருக்கு இல்லையா, தண்ணி தொட்டி சம்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலே பாசி மாதிரி வளர்ந்துடும், கலர் பச்சை ஆகிடும். ஸோ அதனால கலரா இல்லாட்டி வேற ஏதாவது பொல்யூஷன் இருக்கா அப்படின்றத ஆய்வுக்கு பின்னாடி சொல்ல முடியும். விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் நிறைய தொழில்நுட்பம் இருக்குது இதுக்கு. வாட்டர் பாடிஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் எந்த தொழில்நுட்பம் சூட் ஆகும்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் நம்மளுக்கு. அது டிஎன்பிசிபி கொடுக்குறேன்னு இருக்காங்க. அடுத்து வால்யூம் எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ பிளான்ட் இருக்குன்றாங்க, அதையும் போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளான்ட் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணுறாங்களா இல்லை அது இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லாட்டி வேறு ஏதாவது ஆட் ஆன் ஃபெசிலிட்டி போடணுமா, அந்த மாதிரிலாம் இந்த ஆய்வுக்கு பின்னாடி தெரிய வரும்.